டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தமிழக பாஜக தலைவர் ரேஸில் உள்ள நயினார் நாகேந்திரன் அதிமுக மூத்த தலைவர்கள் கடம்பூர் ராஜு, ஆர்பி உதயகுமார் ஆகியோருடன் சட்டப்பேரவை வளாகத்தில் சிறிது நேரம் பேசிய நிகழ்வு அரசியல் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக பாஜகவிற்கு அடுத்த தலைவர் யார் என்பது குறித்த தகவல்கள் நாள்தோறும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த ரேஸில் வானதி ஸ்ரீனிவாசன், தமிழிசை, நயினார் நாகேந்திரன் ஆகியோர் பெயர் அடிபடுகிறது. இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் ரேஸில் உள்ள நயினார் நாகேந்திரன் சட்டப்பேரவை வளாகத்தில் இன்று அதிமுக எம்எல்ஏக்களான ஆர்பி உதயகுமார், கடம்பூர் ராஜு ஆகியோருடன் தனியாக சந்தித்து பேசினார். இந்த நிகழ்வு அரசியல் சார்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. கும்பகோணம் வெற்றிலை, தோவாளை மாணிக்க மாலை ஆகியவற்றுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பெயர் பெற்று விளங்கும் பாரம்பரிய பொருட்களுக்கு வழங்கப்படுவதே புவிசார் குறியீடு ஆகும். பொது உரிமம் பெறும் அவை பதிவு செய்யப்படுவதால் உலக அளவில் வர்த்தக ரீதியிலான தனி மதிப்பை பெறுகின்றன. இந்த வகையில் தமிழகத்தில் உள்ள பாரம்பரிய அடையாளமாக உள்ள காஞ்சிப்பட்டு, மதுரை மல்லி, மார்த்தாண்டம் தேன் உள்ளிட்ட 58 பொருட்களுக்கு ஏற்கனவே புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தோவாளை மாணிக்க மாலை, கும்பகோணம் வெற்றிலை ஆகியவற்றிற்கு தற்போது புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது. அமலாக்கத்துறை சோதனைக்கு எதிராக டாஸ்மாக் நிர்வாகம் தொடர்ந்த வழக்கை வரும் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அண்மையில் சோதனை நடத்தியது. இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டிருந்த அமலாக்கத்துறை, டாஸ்மாக் கடைகளில் 100 கோடி ரூபாய் வரை முறைகேடுகள் நடைபெற்றதாக தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை சட்டவிரோதமானது என்றும், விசாரணையில் பெண் அதிகாரிகளை சட்டத்திற்கு புறம்பாக இரவு நேரத்தில் வைத்து விசாரணை நடத்தப்பட்டதாகவும் கூறி டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு மீண்டும் இன்று விசாரணைக்கு வந்தபோது தமிழக காவல்துறையினர் இதுபோல் இரவு நேரத்தில் விசாரணை நடத்தியது இல்லையா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அப்படி நடத்தியது இல்லை என தமிழக அரசு வழக்கறிஞர் பதிலளித்தார். இந்த நிலையில் விசாரணையை வரும் 8ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். சுங்கச்சாவடிகளின் கட்டண உயர்வு திரும்பப் பெற வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சுங்கச்சாவடி கட்டண உயர்வு சட்டப்பூர்வமான கொள்ளை என்றும், இதன் காரணமாக மற்ற பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தனியார் மயமாக்கல் மற்றும் தாராள மயமாக்கல் கொள்ளை மூலம் மத்திய அரசு சாலைகளை கட்டமைப்பது மற்றும் பராமரிப்பு பணிகளை தனியார் வசம் ஒப்படைத்து சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலித்து வருவதாகவும், இதற்கான ஒப்பந்தம் முடிந்தும் எப்போது சாலைகள் முழுமையாக அரசுடைமை ஆக்கப்படும் என்றும் முத்தரசன் கேள்வி எழுப்பியுள்ளார். ராமநவமி தினத்தில் ரத யாத்திரை நடத்த அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. வரும் 6ஆம் தேதி ராமநவமி தினத்தில் சேலம் அம்மாப்பேட்டையில் ரத யாத்திரை நடத்த அனுமதி கேட்டு இந்து மக்கள் கட்சியின் சேலம் மாவட்ட தலைவர் பெரியசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இது தொடர்பாக காவல்துறைக்கு மனு அளித்தும் எந்த பதிலும் அளிக்கப்படவில்லை என அவர் தெரிவித்திருந்தார். வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை சார்பில் ஆஜரான கோபி, சேலம் அம்மாப்பேட்டை உதவி ஆணையர் கடந்த மார்ச் மாதம் அனுமதி மறுத்து உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இளந்திரையன் போலீசாரின் உத்தரவை எதிர்த்து வழக்கு தொடரும்படி அறிவுறுத்தி வழக்கை ஒத்திவைத்தார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பன்னாட்டு பறவை மையம் அமைக்கப்பட்டு வருவதாக வனத்துறை அமைச்சர் க பொன்முடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மயிலம் சட்டப்பேரவை உறுப்பினர் சிவகுமார் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், பறவைகள் மையம் விழுப்புரத்தில் அமைக்கப்பட்டு வருவதாக கூறினார். விழுப்புரம் மாவட்டத்தில் 5 மரகத பூஞ்சோலைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும், மயிலத்தில் வனத்துறை மையம் அமைக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார்.
தமிழக பாஜகவிற்கு அடுத்த தலைவர் யார் என்பது அடுத்த வாரம் வெளிவரும் என தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவடைந்த பிறகு ஏப்ரல் 8 மற்றும் 10 தேதிகளில் இந்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அமைச்சர் எல் முருகன், நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் பெயர்கள் மாநில தலைவர் பதவிக்கும், வானதி ஸ்ரீனிவாசனின் பெயர் தேசிய தலைவர் பதவிக்கும் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. தமிழக பாஜகவின் புதிய தலைவர் பற்றிய கேள்வி எழுந்துள்ள நிலையில் அது தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளியாகி வருகின்றன. என்றாலும் புதிய அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக இன்னும் வெளியாகவில்லை. அதிமுகவுடன் கூட்டணி வைக்க தமிழக பாஜகவிற்கு அண்ணாமலையின் தலைமை சரியாக இருக்காது என மத்திய பாஜக எண்ணுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனவே அண்ணாமலைக்கு கல்தா கொடுத்துவிட்டு அதிமுகவுடன் கூட்டணியை சுமூகமாக நடத்துவதற்கு ஏற்ற தலைமையை தேர்வு செய்ய பாஜக தேசிய தலைமை பரிசீலனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. முன்னாள் எம்பி KC பழனிசாமி தொடர்ந்த அவதூறு வழக்கில் EPS ஆஜராக கோவை குற்றவியல் நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. கோவையில் பேட்டி அளித்த போது தன்னை அவதூறாக பேசியதற்காக EPS மீது KC பழனிசாமி அவதூறு வழக்கு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் வழக்கு தொடர்பாக விளக்கம் அளிக்க நேரில் ஆஜராகும்படி EPSக்கு உத்தரவிட்டுள்ளது. பங்குனி உத்திரத்தையொட்டி ஏப்ரல் 11 தேதி நெல்லை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நார்த்தமலை முத்துமாரியம்மன் கோவில் தேரோட்டத்தையொட்டி புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு ஏப்ரல் 7 தேதி விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஆடி தேரோட்டத்தையொட்டி திருவாரூர் மாவட்டத்திற்கு ஏப்ரல் 7 தேதி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடும் கோடை வெப்பம் சுட்டெரித்து வரும் நிலையில் பல மாவட்டங்கள் வெப்பநிலை 100 டிகிரியை தாண்டியுள்ளது. இந்த நிலையில் அவ்வப்போது மழை பற்றிய அறிவிப்புகளும் மக்களுக்கு ஆறுதலை அளித்து வருகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸையொட்டி இருக்கும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸையொட்டி இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கன்னியாகுமரி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் கடந்த 1 மணி நேரம் மழை வெளுத்து வாங்கியது. நெல்லை, கன்னியாகுமரி, கோவை மாவட்டங்களில் மேலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாயகன் படம் மிகப்பெரிய வெற்றியை தந்த நிலையில் நடிகர் கமலும் இயக்குனர் மணிரத்னமும் இணைந்த தக் லைஃப் படம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த படம் ஜூன் 5 தேதி திரைக்கு வர உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் படத்தின் முதல் பாடல் விரைவில் வெளியாகும் என அறிவித்துள்ள படக்குழு அது தொடர்பான வீடியோவையும் வெளியிட்டுள்ளது. முழு நேர அரசியலில் குதித்துள்ள நடிகர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் படத்தின் OTT உரிமத்தை அமேசான் பிரைம் கைப்பற்றியிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதுவரை இல்லாத அளவிற்கு 120 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வினோத் இயக்கத்தில் அரசியல் கதைக்களத்தில் இந்த படம் உருவாகியுள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி அடுத்த ஜனவரி 9 தேதி ஜனநாயகன் திரைக்கு வரும் என அண்மையில் படக்குழு அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.